அடே சார் வாங்க சார். அப்படி வா ராஜா உள்ள. வாங்க 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 வாங்க. வாடகண்ணு வா வா. உட்காருமா உட்காருங்க சார். பரவாயில்ல. என்ன வரதன் சார், கெஸ்ட் ஹவுஸ்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கா? சார் சொர்க்கம் மாதிரி இருக்கு சார். எனக்கு என்ன குறை ஒண்ணும் இல்ல. அப்பா உங்களுக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா. இந்தாங்கப்பா உங்களுக்காக மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ வாங்கண்ணே. வாமா இருங்கண்ணே, பூஜை முடியட்டும், காஃபி போட்டு தரேன். இல்லம்மா, வேலை இருக்கு, நான் கிளம்பணும். சத்யாவை டிராப் பண்ணிட்டு போலாம் தான் நான் வந்தேன். சரிங்கண்ணே. அப்பா நலனப்பா குடும்பத்துக்கு நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம்ப்பா. அது எனக்கே நல்லா தெரியும்டா ராஜா. எனக்கு இங்க தங்கறதுக்கு இடம் கொடுத்து உன்னையும் இது நாள் வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு ரொம்ப பெரிய மனசுமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சத்யா, நீ கொஞ்சம் பேசாம இருமா. எது நடந்தாலும் அது நமக்குள்ளேயே இருக்கட்டும்மா. அப்படி விட முடியாதுப்பா. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என் குடும்பத்துல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்றது தெரியணும்பா. அவங்களும் இப்ப நம்ம போராட்டத்துக்குள்ள வந்தாச்சு. என்னாச்சு? தேவியால ஏதாவது புது பிரச்சனை வந்திருக்கா? மாப்பிள்ளை வரலையாம்மா? அதான் சொல்ல வரேன். மாப்பிள்ளையாலதான் இப்ப புது பிரச்சனை. எந்த மாப்பிள்ளை? எங்களுக்கு தான் 2 மாப்பிள்ளையாச்சே. அர்ஜுனாலதான் இப்ப புது பிரச்சனை. ஆர்த்தியோட பர்த்டே ஃபங்க்ஷன் 2 நாள் முன்னாடி தான் நடந்துச்சு. அதுக்கு அர்ஜுன் வந்திருந்தாரு. அங்க சில சொந்தக்காரங்க நலனுக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே பேசிருக்காங்க. அது அர்ஜுன் காதுல விழுந்திருக்கு. அம்மா, அர்ஜுன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதோ அடுத்து என்னமா பண்ணாரு? அவரை என்னையாவது இல்ல நலனப்பாவையாவது நேரடியா கேட்டிருந்திருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இன்கம் டாக்ஸ் ரைடுன்னு நலனப்பா வீட்டுக்கு ஆளுங்களை அனுப்பி அங்க ஏதோ டிராமா எல்லாம் பண்ணிருக்காருப்பா. சத்யாக்கா தான் நலனப்பாவோட பொண்ணு. நான் ஒரு அனாதை. ஐயோ